கஞ்சி சாதம். அதை தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு. தண்ணி இல்லை. சின்ன வெங்காயம், கருவேப்பிள்ளை, வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு வெடிக்கட்டும். நறுக்கியதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ சாதத்தை போட்டுக்கலாம். போட்டு கிளறிக்கோங்க. கிளறியாச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், தாளித்த கஞ்சி சாதம் ரெடி.